நம்ம இது நாட்டு முதலமைச்சர் யாருன்னு? நம்ம நாட்டு முதலமைச்சர் விஜய். சி ஜோசப் விஜய் எனும் நான். இவர் தான் இனி வருஷ காலமா கடைசி வரைக்கும் அவர் தான் இருப்பார். எங்க இருப்பாரு? அவர் முதலமைச்சரா இருப்பார். சரிண்ணே சரிண்ணே சரி. அவர் தான் நல்லா செய்வார். என்ன செய்வாரு? எல்லாம் செய்யறாரு. இப்ப நல்லா இருக்கு. ஆஸ்பத்திரி எல்லாமே நல்லா செய்யறாரு. நல்லா செய்ய இப்ப டாக்டரா இருக்காரு அவரு. டாக்டர் அப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரு. நீங்க விஜய் வந்து எல்லாம் நல்லா கரெக்டா செய்யறாரு. சரி, நல்ல மனுஷன். நீங்க விஜய்க்கு தான் சப்போர்ட். என்னன்னா அவர் நல்ல அரசியல் நல்லா நடத்துறாரு. இனிமேலு ஊழல் லஞ்சம் கிஞ்சம் எங்கேயும் 10 ரூபா கொடுக்காம அவர் அரசியல் நல்லா பாக்குறாரு. நல்லா பாக்காரு. ஆமா, நான் ஒரு பீடி 10 வச்சுக்கிட்டுமா? இல்ல பீடி அப்புறமா 10 வச்சுக்கோங்க. டிவில பின்ன வரும்ல. அப்படியா? இனி அவர் சாகுற வரைக்கும் அவரு தான்ப்பா. எவருதான்? விஜய் தான். விஜய் ஜோசப் தான். இவரு திருவள்ளுவர் தெரியுமா நமக்கு? அப்புறம் யாரா இருக்கட்டும். அரே பேயில போமா. அவர் தான் நல்ல அரசியல் பண்றாரு. யார்? திருவள்ளுவரா? விஜய் முதலமைச்சர் யாருன்னு உனக்கே தெரியாம இருக்கு. இப்ப வேண்ட கேட்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னு? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விஜய் ஜோசப். விஜய் ஜோசப் அவர்தான். அவர்தான். ஓகே. தமிழ்நாட்டோட சிஎம் யார் அப்போ? சிஎம் அவர்தான். ஓ, ரெண்டுமே அவர்தானோ? சொல்லுது என்கிட்ட எதுவும் கேள்விகள். தமிழ்நாடு சிஎம் விஜய் ஜோசப். முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் அவரு தானே. அவர் எப்படி ஒரே நேரத்துல 2 பொசிஷன்ல இருக்க முடியும்? எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. துணை முதலமைச்சர் யாருன்னு? அது எனக்கு தெரியாது. சரி, விஜய் மட்டும் தெரியுங்க. துணை முதலமைச்சர் தெரிய மாட்டேங்குது. அதாவது இதுக்கு முன்னாடி யாருன்னு முதலமைச்சரா இருந்தா? நம்ம மு.க. ஸ்டாலின். அவரும் ரெண்டு இடத்துல இருந்தாரு. இல்ல, அவர் மகன் வந்து துணை முதலமைச்சரா ஆட்சி அமைச்சாங்க. ஓ, அப்படியா விஷயம்? பக்கத்துல ஒயின் ஷாப் எங்க இருக்கு? இந்த இருக்குமா பாரு. அங்கதான் இருக்கும். பாருதான் போயிட்டு இருக்கேன். சரி, இது பாமாயில் எல்லாம் கொடுக்காங்களா? இப்படி அக்கா பையன் அழுதுகிட்டே இருக்கான். பிரிட்டானியா பிஸ்கட் ஒரு 4 பாக்கெட்டு, பாமாயில் ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு வரீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல, இப்போ நீங்க ஒயின் ஷாப் தானே போறிய? எனக்கு ஒரு 4 பிஸ்கட், ஒரு 1/2 லிட்டர் பாமாயில் பாக்கெட்டு, ஒரு 3 முட்டை, 1/4 கிலோ தோரம் பருப்பு. இந்த கடையில வாங்கணுமா? இங்கே ஒயின் ஷாப் இருக்கோ? ஒயின் ஷாப் கிடையாமா? இந்த கடையில தான் இருக்கும். அது நீ கேட்டது, என் பாப்பா கேட்டது இங்கதான் இருக்கும். அங்க ஒயின் ஷாப் இருக்காம? பிஸ்கட் வாங்க. பிஸ்கட்னா ஒயின் ஷாப் பேர் வாங்கி. இப்போ சுட்டு தரேன். ஒரு 4 பிஸ்கட் மட்டும் அந்த இதுல ஒயின் ஷாப்ல வாங்கிட்டு வரீங்களா? இப்ப இங்கே வாங்கிடலாம்பா. ஒயின் ஷாப்ல பிஸ்கட் கிடையாதுப்பா. மாமா கோவம் வந்துருச்சு. அந்த துவரம் பருப்பும் பாதாம் பருப்பும். அதுதான். பாதாம் பருப்பும் கிடையாது. பால் ஒரு 1/4 லிட்டர், ஒரு 300 லிட்டர் அவிச்சு கடலை அவிச்சு வச்சிருப்பாங்க. இது வடை, இது பூந்தி இருக்குமா? பூந்தி இருக்காப்பா. பன் பட்டர் ஜாமு, சுடு தந்தா ஒரு 10 பிரிட்டானியா பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வந்துருவீங்களா? அப்ப பாமாயில் பாக்கெட்டு. எப்ப பிஸ்கட் பாக்கெட்டு அங்க கிடையாதுப்பா. என்னன்னு இப்படி சொல்லுதியா? அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க இருக்கு என்ன இருக்கு? கப்பக்கிழங்கு, கடலை அவிச்சது, ரோஸ்ட், நம்ம ரோஸ்ட், சிக்கன் ரோஸ்டா? ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? பருப்போமா? ஆமா, இது வறுப்போம்ல. அரிசி வறுப்போம்ல. அரிசியா? இது கோதுமையா வறுப்போம்ல? அது கிடையாதுமா. இப்போ நம்ம வீட்டுக்கு கமர்ஷியல் அடிப்பீங்களா? இல்ல. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அப்புறம் பெயிண்ட் தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் பெயிண்ட் கூப்பிட்டு அவர் ஒழுங்கா சரியா வர மாட்டேங்காரு. என்ன இழுத்துட்டு இருக்காரு. ஏதாவது நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கா? பாசிபிள். கரெக்டா வாங்கினா என்னன்னு தெரியல. வெள்ளை பெயிண்ட் வாங்க சொன்னாங்க. வெள்ளை பெயிண்ட் வாங்கிட்டேன். ரேட்டு எங்கெல்லாம் கேட்டேன், ரொம்ப ரேட்டு சொன்னாங்க. 30 ரூபா கொடுத்து ஒரு வெள்ளை பெயிண்ட் வாங்கிட்டேன். ஆமா, இது எப்படி கரெக்டா என்னன்னு மட்டும் பாத்துருங்க. 30 ரூபா தான் ரேட்டு. கோதுமை வச்சு என்ன செய்ய முடியும்? டிப்ரேஷன். இதை வச்சு எப்படி அடிக்க? வெள்ளை பெயிண்ட் தானே இது? கோதுமை இதை வச்சு எப்படி பெயிண்ட் அடிக்க முடியும்? இல்லையே. என்னன்னு சொல்லுதியா? இப்போ நான் சுத்தி போனேன். எல்லா வேலையும் ரேட் ரொம்ப கேட்டா. வெள்ளை பெயிண்ட் எவ்வளவு வருது? ஏசியனு வெள்ளை பெயிண்ட் 300 ரூபா வரும். 300 ரூபா வரும். இது 30 ரூபா தான். 300 ரூபா பெருசா 30 ரூபா பெருசா? 300 ரூபா தான் பெருசு. அப்ப 30 ரூபா. சரி, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, வாங்கிட்டு அடிச்சிடலாமா? இது கோதுமை வச்சு எப்படி அடிக்க முடியும்? அடிக்க முடியாதா? இல்ல, இதுல கொஞ்சம் இதை கலந்து மாவு, இது அரிசி மாவு அந்த மாவுலாம் கலந்து அடிக்க முடியாது. அது எப்படி பெயிண்ட் அடிக்க முடியும்? கோதுமை வச்சு எப்படி பெயிண்ட் அடிக்க? வாங்கிட்டு வந்துட்டு என்ன செய்ய?
என்ன செய்யுமோ அதை செஞ்சுக்கிட வேண்டியதான். நம்ம ஒரு தோசை மாவு வச்சே நானும் பார்த்தேன், ரேட்டு கம்மியா இருக்குன்னு இந்த அக்கா கடையில வாங்கிட்டு வந்தேன். சரி, மறைச்சிடலாமா? தோசை மாவு வச்சு எப்படி பெயிண்ட் அடிக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. வேற என்ன மாவு வச்சு அடிக்கணும்? பெயிண்ட் தான் வச்சு அடிக்கணும். வேற எந்த மாவு வச்சு அடிக்க முடியாதோ? மாவு வச்சு தோசை தான் சுட்டு சாப்பிட முடியும். நான் திரும்ப கொடுத்துருவா இல்ல இப்படி இருக்கட்டுமா? கொடுத்துருங்க. கொடுத்துறியா? கொடுத்துரு. என்ன மாவு? ஐயாட்ட கொடுத்து சரியாவல அலைச்சல். நாங்க பிளைனுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். எத்தனை மணிக்கு வரும் துபாய் போற பிளைன்? இது ஏர்போர்ட்டா டவுன் போய் வரும். 6 மணிக்கு பிளைட்டு. சரி, இன்னும் அரை மணி நேரம் கிடக்கலாம். ஆமா, நீங்க பிளைட்ல சிங்கப்பூரா வரையா? துபாயா? ஆமா. இப்ப எத்தனை மணிக்கு வரும்? இங்க பஸ் தான் வரும். அது எடுத்துட்டு இங்க கொண்டு வருவோம்ல, அங்க ஒரு ஸ்டாப் போட்டு தானே போவோம் டீ குடிச்சிட்டு. திருவாண்டரம்ல பிளைட் எடுக்காங்கல்ல துபாய் பிளைனை, எடுத்துட்டு டீ குடிக்க எப்படி இருந்தாலும் இங்க வந்து ஒரு ஸ்டாப் போட்டு தானே போடுவோம். இங்க ஒரு இது போடுவாங்கல்ல, அப்ப இறங்கிக்கலாமன்னு பாக்க. மணி இத்தனைக்கு 7 மணிக்கு ஃபிளைட் டைம் கொண்டா டிக்கெட் எத்தனை மணின்னு பாப்போம். எங்கிட்ட வந்து ரீல் ஓட்டாதீங்க, நீங்க வாட்டில இருங்க. ஹலோ, ஃபிளைட் எத்தனை மணிக்கு? பிளைட் அங்கே திருவனந்தபுரத்துல இருக்கும், இல்ல மதுரையில இருக்கும், ஆமா கொச்சியில இருக்கும். நான் சொல்றேன். ஆமா, எடுத்துட்டு இப்போ தெங்காசி பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்கேன். தெங்காசி பத்தியில உங்களுக்கு பிளைன் வரும். அவரு கண்டக்டர் சாப்பிடாம ஏறி இருக்காராம். டிப்ரெஷன். ஏற்றி ஊத்திட்டு கேர ஊத்திட்டு நினைக்காத, எங்கிட்ட ரீல் ஓட்டாத, வேலையை நீ பார்த்து. ஆமா, நாங்க வந்து வடை சாப்பிடுறதுக்கு டோக்கன் வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு வடை தானே நான் வாங்கி கொடுக்க. வடை டீ என்ன வேணும்? நீ ஒண்ணு வாங்க வேண்டாம். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு. ஹலோ, ஆமா வந்தாச்சு. இந்த பிளைட் அடுத்து இங்க தானே வரும். ஆமா, உனக்கு பிளைட் வரும். பிரதர், அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க. வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அடிக்க வேண்டியோ அப்ப போங்க. சரி, வாங்கி தரலாம். அடுத்தவன்ட காரியம் வேண்டாம். நான் ஜீவிக்கிற வரைக்கும் ஒருத்தருடைய காசு சூப்பர். கை கொடுங்க. அவனுக்கு பிளைட் போயிட்டா? ஐயோ, உங்ககிட்ட பேசிட்டு பிளைட் விட்டுட்டேன்னா. எப்ப பிளைட்ல இங்க வராது, நீங்க ரூட்லாம் விடாதீங்க. நீங்க என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி சொல்லுங்க. நான் வந்து டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி, அப்ப டிவி கேக்கு நான் சொல்றேன் கேளுங்க. அவர் ஒரு விஷயத்த ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. விஜய், நீங்க ஐயோ என்ன பேச விடுங்க, மூச்சு போகுது இல்ல. நமக்கு என்ன பாஸ், அவர்தான் வாய் வலிக்கும். உங்க கேள்விக்கெல்லாம் பதில் படக்குன்னு சொல்லுங்க, எனக்கு மூச்சு வேணும்ல. ஆமா, நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நான் வந்து எங்க வீட்லயுமே டிஎம்கே தான். கருணாநிதி ஓட்டு போடுறது சொல்றேன் கேளுங்க. ஐயோ சாமி, இந்த வட்டம் நாங்க அதை என்ன பேச விடுங்க ஐயா. சரி சொல்லுங்க. எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ இங்க சினிமா ஜெயில பேசக்கூடாது. நான் ஷூட்டிங் போடுறதுக்கு அங்க செட்டப் பண்ணிருப்பேன். நீங்க வந்து இடையில பேசுனீங்கன்னா அந்த ஷூட்டிங் கட் ஆயிரும். நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து சொல்லுங்க, அரசியலை பத்தி சொல்லுங்க. அரசியல் அதாவது விஜய் இருக்காரா சொல்லுங்க. விஜய் இருக்காருல? விஜய் பத்தி சொல்லல. ஸ்டாலின் இருக்காருல? ஐயோ, எங்களை பேச விட்டு நீ பேசுறியா? ஒண்ணு எங்களை பேச விட, இல்ல நீங்க பேசுங்க. டிஎம்கே கட்சிக்காரங்க, நாங்க டிஎம்கே காரங்க. டிவிகே விஜய் யாரு? விஜயா வந்து பேசாத, நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுறேன். விஜய் வந்து ஸ்டாலின் ஓட்டு போட்டோம். ஒரு சின்ன வியாதி ஒண்ணு உண்டு, பேசலாம் டக்கு டக்கு டக்குன்னு மறக்கிற மாதிரி. இப்ப உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், கொஞ்ச கழிச்சு யாருன்னு கேட்டா மறந்துடுது. அந்த மாதிரி மெடிக்கலுக்கு போகணும். மெடிக்கல் கட்டவுட்டுக்குள்ள இருக்கு, இருக்கா? ஆமா. அதே மாதிரி எந்த ஏரியா கட்ட சொல்லுங்க மெடிக்கல். இந்த காசை பஸ் ஸ்டாண்டே காக்குடி கட்டவுட்டுக்குள்ள பேரு. இங்க நீங்க பூலாவுக்கு போங்க 6 மணிக்கு. இல்லைன்னா இப்போ காலையில் ஆஸ்பத்திரி ஆயிடுச்சு. சரி, நல்ல ஆள் இருக்குங்க. எங்க? காலிக்குள்ள. ஏன் இப்போ அது ஆஸ்பத்திரி ரெவல் ஆகிட்டாங்க. ஓ, அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா சரி. இப்போ மெடிக்கல் எங்க இருக்கு பக்கத்துல? பக்கத்துல நம்ம புலாவுக்கு பள்ளியத்தை இருக்குல்ல? ஆமா, அது கணக்குக்கு வரணும். வேற தெக்கோடி ரோட்டு தெக்கோடி நம்ம கார்பிச்ச இடம் இருக்கா? ஆமா, அதுல வந்து கெட்டு அதுவே ஊசி போனோம்னா அங்க தெக்கோடி. ஏன் ஊசி போட போறீங்களா? ஏன் காய்ச்சலா உங்களுக்கு?
ஓ இது சரக்கு வேற அடிக்கணுமா? எனக்கு மெடிக்கல் இப்ப போகணும், அதனாலதான். ஒயின் ஷாப் இங்க ஒயின் ஷாப் வந்துட்டியா? இல்ல மெடிக்கலுக்கு போய் ஒரே ஒரு குவார்டர் மட்டும் வாங்கணும்னா கரெக்டா இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க மெடிக்கல் இருக்கு. மெடிக்கல் போறீங்க, என்னாச்சு காய்ச்சலா? இப்ப டக்குன்னு அந்த ஒரு மாத்திரை ஒண்ணு போட்டாதான் கரெக்டா அந்த ஞாபகம் வரும். மெடிக்கல் என்ன இருக்கு? எனக்கு இப்போ என்ன செய்யணும் தெரியல. மாத்திரை வேற 5 மணிக்கு போடணும். மெடிக்கல் எப்படி போறது? வாங்க, அதுல அவர் வீட்டுல நான் தட்டி வாங்கிட்டாரு. எங்க போய்? பூரா விட்டுருப்பா. பூலாவணி போயிடல. ஏன் அங்க இருக்கு மெடிக்கல். ஏன் மெடிக்கல் புரிய என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு இல்ல, உங்களுக்கு மாத்திரை ஓடணும். எனக்கு மாத்திரை இல்ல வேண்டாம், எனக்கு ஏன் மாத்திரை? ஆனா இந்த மெடிக்கல் எப்படி போறது பாருங்க, மாறி மாறி கிளச்சிக்கிட்டு இருக்காவோ. மாத்திரை வேற போடணுமா? மணி 5:45. இந்த மெடிக்கல் எப்படி போகணும்? மெடிக்கல் எப்படி போறது? இல்ல என்ன வாங்க மாத்திரை வாங்க. புளியரைக்கு போனோம். புளியரை போறீங்களோ? ஏன் மாத்திரை வாங்கணும்னா புளியரைக்கு போங்க. புளியரைக்கு போகணுமோ? இது முதலே சொல்லிக்க வேண்டியதா புளியரைக்கு போகணும்ட்டு. பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இல்ல இல்ல, எங்க போறது எனக்கு தெரியல. நீங்க எத்தனை மணிக்கு கரெக்டா வரும்னு சொன்னீங்கன்னா நான் ஏறி போயிருவேன். செங்கோட்டைக்கு இல்ல, இப்போ நம்ம கூப்பிட்டாங்க இந்த மாதிரி வந்துருங்க அப்படின்னாங்க. நானும் சரி வாரேன் அப்படின்ட்டு எத்தனை மணிக்கு போய் எந்த பஸ்ல ஏறுன்னு தெரியல. எந்த பஸ்ல ஏறுது? காலங்காத்தால ஒரு ரூல்ஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். செங்காட்டை போற அங்க இல்ல. இப்ப பஸ் எத்தனை மணிக்கு வரும்? அடிக்க ஒரு பேர் அடி செஞ்சாட்டிங்கன்னா அதான் இங்கதான் வரும். அது இப்ப எங்க போறதுன்னு தெரியல. எங்க போற? நீங்க போற இடம் தெரியுமா? எப்ப வருது எங்க வருது ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் உங்கள்ட்ட கேட்கணும். அதான் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போயிருவேன். ஏன்னா 10 நிமிஷம் ஒரு தடவை வண்டி வந்துட்டு இருக்கோம். சரி, நாங்க போற பஸ் எத்தனை மணிக்கு? பைத்தியமாயவே இங்க போற பஸ் எங்க ஓடணும்னு சொன்னா நான் சொல்லலாம். அது இல்லாம அது இந்த இது இருக்குல்லண்ணே, பஸ் வந்து கரெக்டா லாஸ்ட் ஸ்டாப்ல போய் வண்டியை பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிடுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அப்ப அங்க ஓடும் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் போகணும். போய் நீங்க திருநெல்வேலி போகலாம், தூத்துக்குடி எங்க வேணாலும் போகலாம். இப்போ எத்தனை மணிக்கு வரும்னு மட்டும் சொல்லிருங்க. கரெக்டா டைம் மட்டும் சொல்லிருங்க. எத்தனை மணிக்கு? அடிக்க ஒரு டைம் வண்டி இருக்கு திருநெல்வேலிக்கு. திருநெல்வேலிக்கு இல்ல, நாங்க போற இடத்துக்கு எத்தனை மணிக்கு பஸ் வரும்? நீ நையன்ற ஐயோ நீங்க தான் சொல்ல மாட்டேங்கிற. நீங்க தான் சொல்லு, நீங்க தான் பதிலே சொல்ல மாட்டீங்க. எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லிட்டு நாங்க போயிருவோம். எந்த ஊருக்கு வரணும்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேன். மாதிரி பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? எந்த ஊரு? அந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு போறதுன்னு கேட்டா நான் கரெக்டா போயிருவோம். இந்த ஊர் அந்த ஊருன்னா எந்த ஊருன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையல. பெயிண்ட். ஆமா பெயிண்ட் எனாமல் பெயிண்ட் அடிச்சு. இப்போ நமக்கு பெயிண்ட் அடிக்கணுமே, எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? சார்ஜ் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 1000 ரூபா இருக்கு. 1000 ரூபாய் பண்ணுவீங்களோ? இப்போ என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம் வருது. மேக்கப் ஆர்டிஸ்ட் தெங்காசில இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா நீங்க பெயிண்ட் அடிச்சு தரலாமா அக்கா மூஞ்சிக்கு? அது அடிக்கணும்னா பெரிய கஷ்டம் இல்ல. மேக்கப் ஆர்டிஸ்ட் போடுறவங்க சரியா அடிக்க மாட்டேங்காங்க, சரி அதனால நிக்க மாட்டேங்குது சரியா. நீங்க கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு வருஷம் நிக்கும்? இப்போ பெயிண்ட் அடிச்சீங்கன்னா அம்மா இந்த செவருக்கு பெயிண்ட் அடிச்சோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு அவ்வளவு கூட நிக்க வேண்டாம். ஒரு அப்பா 30 தடவை மூஞ்ச கழுவுனா நிக்கிற மாதிரி வச்சிருங்க, மூஞ்சிக்கு அடிக்கிற மாதிரி. அது அவங்க மேக்கப் காரங்க தான் பண்ணாங்க. யாருன்னா மேக்கப் பண்ணதவங்க தான். அதான் அவங்களும் பெயிண்ட் தானே அடிக்காங்க. நீங்களும் பெயிண்ட் அடிச்சீங்கன்னா கொஞ்சம் அவனுக்கு எந்த வகையான வீட்டுக்கு அடிப்பீங்க? வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் அடிக்கலாம். இப்ப ஒரு வீடு இருக்கு, ஆனா சுத்தி தார்பாய் விரிச்சு கட்டிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு அடிக்கலாமா தார்பாய்? அடிக்க முடியாது. ஏம்ண்ணே, அதுவும் வீடுதான், வீடு மாதிரி கட்டிருக்காங்க. செவரா இருந்தா அடிக்கலாம். செவரு தார்பாய் அதுவும் வீடு தானா? தார்பாய்னா செவரு போட்டு மேல தார்பாய் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அடிக்கலாம். வேற கூரை வீடு ஒண்ணு இருக்கு, அந்த கூரை வீட்டுக்கு மேல கூரை இருக்கும். அதுல கூரை ஓலப்பாய் கூரை. வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. கூரை கரைச்சி தொளிச்சு வேணா விடலாம். தொளிச்சு விடலானே? நம்ம அடிக்க முடியாது. பக்கெட்ல கரைச்சி தொளிச்சு வேணா விடலாம். இது வந்து எமர்சன். இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாமா? டிப்ரேஷன் உப்பு சேர்த்தீங்கன்னா அது செட் ஆகாது. ஏன்னா அடிக்கும் போது பொரிஞ்சிட்டு வந்துடும். அப்ப உப்பு இல்லாம நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காதுண்ணே. உப்பு வந்து நம்ம கறிக்கு பெயிண்ட் சேர்க்க மாட்டோம், குழம்புக்கு அந்த மாதிரி இதுக்கு வேணா சேர்த்து. பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. அப்ப இது உரப்புக்கு உரப்பு தேவைப்பட்டு உரப்பு போடலாம். மசாலா நக்கியா பக்கம். சரி, அப்ப வேற உப்பு உரப்புலாம் போட மாட்டீங்கன்னு? உப்பு உரப்புலாம் வீட்டுல வேணா சமையலுக்கு வேணா போட்டுக்கலாம், பெயிண்ட்டுக்கு போட மாட்டாங்க. பெயிண்ட்டுக்குலாம் போட்டுக்கலாம். பாய் டாடா. சொல்லுங்க, என்னாச்சு? என்ன சொல்லுதாரு?
சரி ரைட்டு, ஒரு உதவி பண்ணுமே, துண்டு மட்டும் கூட குற்றாலத்திலே குளிச்சுட்டு வரேன். அப்ப வேட்டியா கொடு. என்னென்ன எப்படி பாக்கி எல்லாம் நம்ம பையன் வயசு தானே எனக்கும். யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. துண்டு மட்டும் கொடுங்க, குளிச்சு தரேன். தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றி. சாரம் எனக்கு வேணும், துண்டே நான் குளிச்சு தள்ளி வாங்க, தள்ளி வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்க டைம் அவங்களுக்கு வாங்க. ஏன் அங்க இங்க தானே போனீங்க, அங்க போறிய? ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணிருங்களேன். அது ஒரு 2:59 கண்டுதுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. நான் உங்க கூட தான் வருவேன். வா போ. அவரை அங்கதான் கூட்டிட்டு சரியான ஆம்பளை ஏரியா போயா, ஏதோ ஏரியா ஏரியாக்கு வாயா நீ. ஷூ எடுக்கணும். எத்தனை வருஷம் வாரண்டி தருவீங்க? இது வந்து உங்களுக்கு வந்து 6 month 1 year வரும். 1 year வரும். 1 yearக்குள்ள பிஞ்சா வந்து இது பண்ணிருக்கீங்களா? இது பண்ணிக்கலாம். சரி சரி. இது தொலைஞ்சிட்டுனா எப்படி இருந்தாலும் இதுக்கு நீங்க தானே பொறுப்பு. இப்போ உங்கள்ட்ட நான் ஷூ எடுக்கேன், ஷூ பொறுப்பு நீங்க தான். அது வந்து இப்போ இது சோலோ மற்றபடி இதானா தான் உங்களுக்கு வர முடியும். தொலைஞ்சிட்டு அவங்க ஏதாவது அது கஸ்டமர் உடையது. வலது காலில் இதுல அது எப்படி வரும்? புரியல. அதுதான் அப்படி வராது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு. நான் அன்னைக்கு பார்த்தேன், இது ரெண்டும் பிடிச்சிருக்கு. வலது காலில் இதை போட்டுக்கிட்டு இடது காலில் இதை போட்டு எடுத்து சாவு அடிக்கிறாங்களே என்னைய. கைஸ், ரீசெண்டா நான் செருப்பு எடுக்கிறதுக்காக நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் லொகேட் இருக்கிற ஃபேக்டரி லாட் ஃபுட்வியருக்கு போயிருந்தேன். தென்காசியில எவ்வளவு ஃபுட்வியர் இருக்கும்போது நான் எதனால இந்த ஃபேக்டரி லாட்டை விசிட் பண்ணிருந்தேன் அப்படின்னா, இவங்க கிட்ட தான் எந்த செப்பல் நீங்க வாங்கினாலும் சரி 50% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. பிராண்டட் ஷூஸ் எது வாங்கினாலும் சரி 50% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. ஒரு நாளோ 2 நாளோ கிடையாது, 365 நாளும் இந்த ஆஃபர் இருக்கு. ஆமாங்க, இவங்க கிட்ட எந்த ஸ்லிப்பரோ இல்ல ஃபுட்வியரோ வாங்கினீங்க அப்படின்னா 10 to 50% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. அதுவும் 365 நாளுமே இந்த ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கடையில் இருக்க ஹைலைட்டான விஷயமே இவங்க கிட்ட 14ஆம் நம்பர் செருப்பு வரைக்கும் அவைலபிளா இருக்கும். ஏன் தெரியுங்களா? எப்படி? அது மட்டும் இல்லாம கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப சூப்பரான யூனிக்கான ஃபுட்வியர்ஸ் அண்ட் ஷூஸ்மே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர், மேட்டுப்பாளையம்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு வந்திருந்த இந்த ஃபேக்டரி லாட் இப்ப நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்திலுமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னபூர்ணாக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் லொகேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ், பை பை. எங்கண்ணா ஆட்டோ எங்கண்ணா இருக்கு? இங்க இருக்கு ஆட்டோ. போங்கண்ணா. யாரும் தெரியலங்கடா, அவரு கொடுத்து அண்ணா போங்க. என்ன யாரும் தெரியாது எங்களுக்கு. எங்க ஒண்ணு கூட அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லண்ணே. நான் எங்க விட முடியும்? பஸ் ஸ்டாண்ட்லண்ணே. இல்லன்னா என்ன உங்க கூட கூட்டி போயிருக்கேன். யாரும் தெரியாது. பஸ் ஸ்டாண்ட் என்ன உங்க கூட கூட்டி போயிருக்கேன். யாரும் செல்ல பையனுக்கு என்ன உங்க கூட கூட்டி போயிருக்கேன். நான் தான் கூட்டு வரலங்க. அங்க வந்தாலும் பையன் கூட்டாங்க. நீங்க கூட்டு வரலையா? ஆமா. அண்ணா இல்ல, இவங்க கூட தான் வந்தேன். உங்க கூட தான் வந்தேன். யாரும் தெரியாதுங்க. கொண்டு வந்தீங்களா? நானும் இப்ப வந்தாங்க. வந்த பையன் ஆட்ட பையன் எந்த ஊரும் தெரியல. அவரு எந்த ஏன்னா நான் என் அண்ணன் கூட தான் வந்தேன். எங்க அண்ணன் தான். என்ன கூட வந்தா? எங்க அண்ணன் தான். ஆனா ஒன்று நான் வண்டி எடுக்க இல்ல, நான் வண்டி எடுக்கம்னா வாட்டிடுவேன். டிப்ரேஷன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, சூப்பரா வாட்டுவேன். அண்ணன் தான், எங்க அண்ணன் தான். நானும் அவரும் ஒன்னாதான். ஒயிட் சட்டை போட்டிருக்காங்களா 2 பேரும்? அண்ணன் வெள்ளை கலர் சட்டையா போட்டிருக்காங்க. அப்ப எங்க அண்ணன் தான். சாம்பார் அப்ப எனக்கு எதுக்குண்ணா இது? காங்கிரீட் போட்டுட்டு இருக்கீங்களோ? மண்ணு சிமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அரைச்சு மிக்ஸ் பண்ணி ஓ நல்ல. ஆனா மாவு மிஷின், நல்ல மாவு மிஷின். இதுல ஒரு 5 கிலோ அரிசி இருக்கு. அந்த மிஷின்ல போட்டு அரைச்சு மட்டும் தாங்களா? ஒரே ஒரு உதவி பண்ண ஒரு இவர்தான் ஆபரேட்டர், நல்லா இருப்பாரு. நோ தப்பாகுதுண்ணா. அரைக்கிறோம். ஒரு 5 கிலோ அரிசி மட்டும் இருக்கு. அரைச்சு மிஷின்ல போட்டு அரைச்சு இல்ல அரிசி. அது என்ன மாவு அரைக்க மிஷின் ஆனது? காங்கிரீட்னது தள்ளி மண்ணு போட்டு அரிசி நீடி வெட்டுறது. ஓ அது மிஷின் தானே, மாவு அரைக்க மிஷினா? இல்ல காங்கிரீட் மிஷின். காங்கிரீட் மிஷினா?
டிப்ரெஷன். இல்ல இப்ப கோதுமை அதிகமா இருந்தா அரைப்பீலா? வீட்டு ஊற வச்சு நாளே கொடுத்தானே தெரியுது, நீ மூடு. இது முதல்ல மாவு அரைக்க மிஷின் தானே இல்லையா? தள்ளியே தான் இருக்கு. தள்ளி தான் அரைப்பீலோ? தள்ளியோட எல்லாம் பொடி அவ்வளவு பெரிய தள்ளி அரைக்கும் போது இத்தனை மட்டும் சின்ன சின்ன அரிசியா இருக்கு. இப்ப வீட்டுல கொத்தமல்லி இருக்கு, எடுத்து வர துக்க பத்தி பிரச்சனை இல்ல, அரைச்சு மட்டும் தந்துடல. அது அரைச்சிடலாமா? எப்படி அரைச்சு மாவா தருவீங்களா? காங்கிரீட்டா தெரியல, மாவு தரமா? மாவு அரைக்க மிஷின் கிடையாது அது. நீங்க எல்லாம் பைத்தியம் மாட்டா, நீங்க மெண்டலா? இல்ல இது மாறு, இது காங்கட்டு வீடு கட்டுறதுக்கு போடுறது. வீடு கட்டு, ஓ வீடு கட்டு அரைக்கிற மிஷினா? 5 கிலோ அரிசியை மட்டும் அரைச்சு வந்தீங்கன்னா முடிச்சு. இஞ்சி டீ, லெமன் டீ எல்லாமே இருக்கலாம். எந்த கப்லயா போடுவீங்க இல்ல பிளாஸ்டிக் கப்பா? பிளாஸ்டிக் கப்லயா? கண்ணாடி கப்பா. இப்ப நாங்க கப்பு வீட்டுல இருந்து கொண்டு வந்தா போடுறீங்களா? போடுறது. சரி, கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு டீ மட்டும் போடுதான். ஏம்ண்ணா ஒரு டீ போட்டு அந்த மாதிரி ஊத்திடுவான். ஏன் சாரி, இதுல டீ போட முடியாது. நக்கல்யா அவனுக்கு. இது வந்து டீ எப்படி குடிக்க இதுல போட்டா? நீங்க இதுல ஊத்துங்க, நான் இப்ப எப்படி குடிக்கின்றது? இதுல போட்டா எப்படி? இது இதுல போட முடியாது. அந்த கப்புல போட்டு தரோம், நீங்க குடிங்க. இதுல போட்டா குடிக்க முடியாது தம்பி. வீட்டுக்கு கொண்டு போயிட்டுமா? வீட்டுல நீங்க கப்பல கெட்டு தராங்க, பார்சல் கெட்டு தராங்க. சும்மா தேவையில்லாம பேச்சு கூடாது. போடுதாங்களா? சின்னது, கொஞ்சம் சின்னதா இருக்கும். இல்ல இன்னும் ஒரு பெரிய கப்பல் எடுத்தாங்க. இது ரொம்ப சிறுசா இருக்கு. ட்ரம் ஒன்று கிடைக்காது. எடுத்தோம். சார் வணக்கறி. சொல்லுங்களேன், ஏதாவது பார்த்து சொல்லுங்க. போட்டு இது மட்டும் போட்டுதாங்க. சரி, நான் போட்டு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போட்டு தரேன். அதுக்கு உண்டான டீ தயார் பண்ணணும், தயார் பண்ணி கிளாஸ் கஸ்டமர் இருக்கு. நம்ம கஸ்டமர் தான். இல்ல அதே இந்த கப்பல போடணும் தம்பி. இந்த டீ பூரா இந்த கப்புக்கு ரெடி பண்ணி டீ, இந்த கப்புக்கு டீ ரெடி பண்ணி நான் தரேன். தாரஞ்சி வெயிட் பண்ணுங்க. மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துரும்.